So good evening to one and all. I'm Dr. Pramila here. Since yesterday we keep on listening to the words, all the technology words like profit, எல்லா விஷயங்களும் கேட்டு நிஜமாவே I'm little scary about because I belong to the health department. You are all belongs to like IT and all. Now we are going to have a little pep talk. Just for 30 minutes I'm going to have this mic. Okay, போலாங்களா? சவுண்டே கேட்கல சார், பின்னாடிலாம் கேட்கவே பாருங்க. Do you want compliment? Do you want compliment? Of course. Of course. Anybody wants compliments? Anybody want? Yes or no? Thank you so much. Let's go to this one. Next slide, please. Sir, எனக்கு கொடுக்குறீங்களா? Give it to me, sir. Okay. This is the one, moments of truth. Complimenting ourselves, if not us, then who? This is my topic. I need compliment for two things for this dais. Number one is to whom I'm going to talk. Really, I'm so proud to talk in front of you, to stand in front of you, because you are all the searchers. யார் அப்படின்னு சொன்னா, புத்தகங்களை தாண்டி, கிளாஸ் ரூம் தாண்டி, லைப்ரரி தாண்டி, ப்ளஸ் கணனிகளை தாண்டி, கம்ப்யூட்டர் தாண்டி, you need something. You want to search for something. That's why you are all here, right? So I'm so proud to stand in front of the searchers. Number two, teachers. Many teachers are there, including Mangai. Dr. Mangai is here. Then ancestors. Really, I would like to say compliment IT group of people, IT people, because இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்க்கும்போது, இங்கேருந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகிறாங்கன்னா அது பர்மாக்கா இருக்கும், இல்லை பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்கா, அந்த மாதிரி கண்ட்ரிஸ் போவாங்க. வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் கோயிங் தட் அப்படின்னு சொன்னால், ஒரு பாண்டு ஒரு மண் சட்டி தூக்கிட்டு நம்ம வீட்டு ஆம்பளைங்க மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஐடியில் இருக்கிற நீங்கள் நம்ம வீட்டு பிள்ளைங்கள 23 வயசு 24 வயசு பிள்ளைங்கள ஒரு லேப்டாப்போட தௌசண்ட்ஸில் லேக்ஸில் சம்பாதிக்கிறதுக்கு ஃப்ளைட் ஏற்றிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் கை தட்டிக்கலாமே. ஐடி பத்தவே பத்தல சார். 2 டிப்ஸ் சொல்றேன். நேத்துலேருந்து எல்லாரும் பயங்கர டஃபா உட்காந்து உங்களை பார்த்து எனக்கு பயமா இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா 2 டிப்ஸ் சொல்றேன். பீங் அ டாக்டர், whenever you are smiling, whenever you are keep smiling, lakhs of nerve endings are stimulated in your face. You never get it. Anti-aging treatment ஃப்ரீயா கொடுக்குறோம் ஐசிடிலேருந்து. Number 2, whenever you are clapping, clap பண்ணும்போதெல்லாம் millions of nerve endings are stimulated. மறுபடியும் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு ஐசிடி கொடுக்குறாங்க. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கை தட்டிகிட்டே இருக்கணும், இல்லை ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும், ஃப்ரீ உங்களுக்கு. ஸோ ஆன்சஸ்டர்ஸ் அப்படி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்கள இன்னைக்கு நீங்களாம் 22 இயர்ஸ் 23 இயர்ஸ் கேர்ள்ஸ், அதுவும் லேப்டாப்போட ட்ராவல் பண்ணி லேக்ஸ் ஆஃப் மணி ஏர்ன் பண்ண அனுப்பிட்டு இருக்க இந்த ஐடி குரூப்க்கு என்னோட பெரிய கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு ஐ எம் ஸோ ப்ரவுட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீச்சர்ஸ் as well as ஐடி பீப்புள். நீங்கள் எல்லாருமே கிரியேட்டர்ஸ். எத்தனை பேர் உங்களுக்கு கவியரசு கண்ணதாசனுடைய சாங் தெரியும்னு தெரியாது. அவர் ரொம்ப கிளீனாக எழுதியிருக்கிறார். ஐம் எ ரைட்டர், ஸோ ஐம் எ கிரியேட்டர், ஐம் ஈக்குவல் டு த காட். நான் ஒரு படைப்பாளி, எனக்கு சாவே கிடையாதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட காடஸ்க்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு ஸ்பீக். ஸோ ஐ எம் ரியலி ப்ரவுட் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ டு டாக் ஆன் திஸ் மோட்டிவேஷன். ஓகேங்களா? மறுபடியும் நீங்கள் தான் கை தட்டணும். Another one is organizing group. அப்போ கூட லேடிஸ் கை தட்டலன்னு நினைக்கிறேன், ஜென்ஸ் தான் கை தட்டிட்டு இருக்காங்க. ஆன்டி ஏஜிங் நமக்கு தான் நிறைய தேவைப்படுது. குட், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த ஆர்கனைசர், ஐசிடி உடைய ஆர்கனைசர்ஸ். ரியலி ஐம் ப்ரவுட். நேத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மச் ஆஃப் நாலேஜ். They're imparting knowledge plus caring also. லாஸ்ட் ஸ்பீக்கர் பேசும்போதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், எந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு இந்தியாவிலேருந்து அப்படின்னு. ஸோ ஒரு பக்கத்தில் நாலேஜ் கொடுத்துட்ருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் பிளேஸ்மெண்ட் அண்ட் கேரிங் கொடுத்துட்ருக்காங்க வித் லாட் ஆஃப் லவ். எங்கே பார்த்தாலும் ஒரு ஸ்மைலிங் ஆர்கனைசர்ஸ், எல்லா கேர்ள்ஸ்லேருந்து ஆர்கனைசர்ஸ் எல்லாரும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு. ஸோ ரியலி ஐ எம் ப்ரவுட் டு டாக் ஃபார் ஐசிடி குரூப் சார். தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் என்னோட டைமே ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா ஃபர்ஸ்ட் லைட் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆர்கனைசர்ஸ்க்கு இல்லைன்றார். ஸோ 10 காம்ப்ளிமெண்ட்ஸ், 10 ரீசன்ஸ் இருக்கு எதுக்கு நம்மளே காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். நம்ம எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஐ எம் ஆல்சோ இன் யோர் கோட். ஆக்சுவலாக நான் இங்கே நிற்கக்கூடாது, உங்ககிட்ட தான் நிற்கணும். ஸோ ஐ எம் ஆல்சோ இன் யோர் கோட். ஐ ஹாவ் 10 ரீசன்ஸ் டு காம்ப்ளிமெண்ட் யூ. நம்பர் 1 இஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். யாருக்கெல்லாம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும், யாரெல்லாம் நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும்? நெகட்டிவ் பற்றி நம்ம பேச வேணாம்.
பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றது செல்ஃப் கான்ஃபிடென்ட் யாருக்கெல்லாம் இருக்கும், அவங்கள எல்லாருக்கும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். தே வில் ஸ்டார்ட் லவ்விங் தெம்செல்ஸ். யாருக்கெல்லாம் யாரை பிடிக்குதோ அவங்களுக்குலாம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். இஃப் ஐ ஆஸ்க், இந்த இடத்துல ஆஃப் கிளாஸ் தான் டம்ளரில் தண்ணி இருக்குது, நான் எல்லார்கிட்டையும் கேட்டு வாட் இஸ் திஸ், என்ன உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால் half of the people will say ஆஃப் குறையுது அதில் அப்படின்னு சொல்லுவாங்க. half of the people say ஆஃப் ஃபில்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃப் ஃபில்டு பீப்புள் தான் நம்ம இந்த க்ரௌடில் இங்கே உட்காந்துருக்கோங்க. ஸோ தே ஆர் ஆல் கால் பாசிட்டிவ் பீப்புள். ஸோ நிறைய டிராஃபிக்கில் நிறைய பேர் பாய்ஸ் வேகமாக போயிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே இருக்கேன் நான். வேகமாக க்ராஸ் பண்ணி போவாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் என்ன கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, இது எந்த வீட்டு தருதலைன்னு தெரியல, எங்கே கீழே விழ போகிறாங்கன்னு தெரியல. கரெக்டுங்களா? ஆனால் ஒன்லி 2 or 3 people used to say பத்திரமா அவன் போய் சேஃபாக போய் சேரணும் அப்படின்னு. ஸோ தோஸ் பீப்புள் ஆர் கால் பாசிட்டிவ் பீப்புள். ஒன்றும் இல்லைங்க, சின்ன எக்ஸாம்பிள். நேற்றுலேருந்து உட்காந்துருக்கீங்க, ஐசிடி அகாடமி ப்ரோக்ராம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால் ஃபீட்பேக்கில் பாசிட்டிவ் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, நெகட்டிவ் பீப்புள் என்ன சொல்லுவாங்க. நெகட்டிவ் பீப்புள் சொல்லுவாங்க, 2 நாளுங்க உட்கார வச்சு பயங்கரமாக பேசி 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 எங்களுக்கு பயங்கர பிளேட் போட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஃபுட்டு நல்லா இல்லை, நல்லா ஹால் கிடையாது. இதெல்லாம் நெகட்டிவ் பீப்புள். பாசிட்டிவ் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க, 2 days we are away from our routine duty. இல்லை டெய்லி ருட்டீனில் இருக்கிறதுலேருந்து 2 நாள் எங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. வெரி குட் ஆம்பியன்ஸ், வெரி குட் ஃபுட், வெரி குட் ஹாஸ்பிட்டாலிட்டி. எல்லா ஊர்லேருந்து நமக்கு ஆல் ஓவர் த கண்ட்ரி பீப்புள் ஹவ் கம். எவ்வளோ நாலேஜ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறவங்க பாசிட்டிவ் பீப்புள். நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவாங்க? டெஃபினெட்லி பாசிட்டிவ்ல. ஐசிடிக்காக ஒரு பெரிய கிளாப் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா பாசிட்டிவ். குட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இஃப் நாட் அஸ் தென் ஊ. ஸோ திஸ் இஸ் த பாசிட்டிவ்க்கு பெஸ்ட் மிரர் இமேஜ். பாருங்க எப்படி இருக்குன்னு. என்ன நமக்கு நடந்தாலும் மிரர் முன்னாடி பார்க்கும்போது அவர் எவ்வளோ அழகாக பார்க்குறாரு. பூனை கூட சிங்கம் மாதிரி பார்த்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா? லேடிஸ் ஒரு கொஸ்டின் கேட்கணும், நமக்கே மேடம் ஒரு மிரர் போடலன்னு. இல்லை நம்மளாம் டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்னா நயன்தாரா மாதிரியே தெரியணும். ஆமாவா இல்லைங்களா? கை தட்டிக்கோங்க மேம், நமக்கு மட்டும் தானே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இஸ் த ஹால் மார்க். ஐடியில் நான் சொல்லிக் கொடுக்கவே வேணாம், டெஃபினெட்லி இட் இஸ் தேர். பட் எங்கேயோ சின்ன சின்ன இடத்துல மிஸ் பண்ணுறோமோன்ற ஒரு கவலை இருக்கும். எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா, செலக்டிங் ஆஃப் வெரி குட் வேர்ட்ஸ், பெட்டர் வேர்ட்ஸ். குட். தமிழில் இல்லாத வார்த்தைகளே கிடையாது இல்லைங்களா? தமிழில் இருக்கிறதுல பெஸ்ட் வேர்ட்ஸ் அவ்வளோ வார்த்தைகளும் கொட்டியிருக்கு தமிழில். ஆனால் அதுலேருந்து செலக்ட் பண்ணுற வார்த்தை தான். யூஸ்வலாக நான் சொல்கிற விஷயங்கள் ஒன்று தான். நமக்கு கீழே இருக்கிற சப்பார்டினேட்ஸ் கிட்ட பேசும்போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க போங்க. வென் வி ஆர் யூஸிங் வாங்க போங்க. முத்துசாமி செக்யூரிட்டி, முத்துசாமியை முத்துசாமி இங்கே வான்னு கூப்பிடுறதால முத்துசாமிக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் முத்துசாமி இங்கே வாங்கன்னு கூப்பிடும்போது வி ஆர் கெட்டிங் ரெஸ்பெக்ட். வென்எவர் பீப்புள் ஆர் சீயிங் அஸ், எவ்வளோ அழகாக மரியாதையாக ஒரு செக்யூரிட்டியை கூட வாங்க போங்க சொல்கிறாங்க அப்படின்ற அந்த டெர்மினாலஜி, செலெக்ஷன் ஆஃப் நியூ. தென் டோன் ஆல்சோ. டோன். உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. வந்த உடனே ஜிபி வாஸ் ஆஸ்கிங் மீ, லாஸ்ட் வீக் ஃபுல்லாக உடம்பு சரியில்லை, உடம்பு எப்படி இருக்கு மேடம் கேட்டாங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு ஜிபி கேட்டோன்னே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே ஜிபி கொஞ்சம் டோனை மாற்றி உடம்பு எப்படி இருக்கு அப்படி கேட்டால் எப்படி இருக்கும் இல்லைங்களா? எப்படி இருக்கும்? அடிக்கிறதுக்காக கேட்குறாங்கன்னு அர்த்தம் ஐசிடியில் என்னை கூப்பிட்டு. ஸோ 100% வென்எவர் யூ ஆர் யூஸிங் த குட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, டோன் யூஸ் பண்ணுறது, ஈவன் நான் வெர்பல் கம்யூனிகேஷன், ஆல்வேஸ் ஸ்மைல். ஐ டோல்ட் யூ லேக்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் நர்வ் எண்டிங்ஸ் ஆர் ஸ்டிமுலேட்டட். ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். லேடிஸ்க்கு நான் எப்பயுமே சொல்வேன், இவ்வளோ நகை போட்டு பட்டுப்படவை கட்டி அந்த வயிறெல்லாம் போட்டு கூட அந்த கல்யாண வீட்டில் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருப்பாங்க. பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கும் எனக்கு. ஆனால் அதே இந்த கல்யாண வீட்டில் அந்த இலை எடுக்கிற அம்மாவை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இலை எடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. ஸோ தட் ஸ்மைல் வி நீட், தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வி நீட். ஓகே, திஸ் இஸ் த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். இதில் எல்லாம் நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க யார் யாரோட ஃபேஸ் யார் யாரோடதுன்னு. மேம் நான் காலையில் ஆஃபீஸில் போனதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் இந்த ஃபேஸோட இருப்பேன், இந்த ஃபேஸோட இருப்பேன், இந்த ஃபேஸோட இருப்பேன்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதனால தான் 50 வயசு அம்மாங்களுக்குலாம் சில பேர் பார்க்கும்போது ஏஜ் என்னன்னு கேட்டால் 35 சொல்லுவாங்க. 35 years பார்த்தா 50 வயசுன்னு சொல்லுவாங்க. Those who keep smiling, definitely they will not get aging. So again, one more tips from ICT, keep smiling. இந்த ஃபேஸ் எந்த ஃபேஸ்ன்றதை பார்த்துட்டே இருங்க நீங்கள் டெய்லி ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் போது கூட. So this is the one. Communication skill already many people have told you. Body language is very very important. The way you sit, the way you stand, already இது நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க. அதனால இதில் நான் போகிறேன். ஐ டு ஐ கான்டாக்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். யூஸ்வலாக நான் வந்து உமன் ஆக்டிவிஸ்ட்டு, சோஷியல் ஆக்டிவிஸ்ட், லேடிஸ்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஐ டு ஐ கான்டாக்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெரிய வெப்பன் அப்படின்னு கூட சொல்லுவோம். நான் ரொம்ப நல்லவங்க, நான் கெட்டவங்க, நான் ஈஸி, நான் வீக் அப்படின்ற எல்லா விஷயங்களும் கம்யூனிகேட் பண்ணுறதே நம்ம ஐஸ் அப்படின்றது தான்.
இது. தென் ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக், இதை நான் சொல்லவே கூடாது, பிகாஸ் ஆஃப்டர் தட் வந்து யூ ஆர் ஆல் சிட்டிங் ஹியர். ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக் இருக்கிறவங்க இல்லாதவங்க இந்த ஹால்குள்ளே வரவே முடியாதுன்றதை ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ். ஸோ அப்டேட் யுவர் நாலேஜ், அதர்வைஸ் யூ வில் பி அவுடேட்டட். அப்டேட் யுவர் நாலேஜ். நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்டுகிட்டே இருக்கேன். I got lot of knowledge about all this IT. Then dedication, a heart, and put your heart and soul in your working place. No compromise. இங்கிலீஷில் எனக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை நோ காம்ப்ரமைஸ். ஐ லவ் தட் வேர்ட். யாருக்காகவும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் மனசாட்சியோடு நடந்துக்கிறதுன்றது ரொம்ப அழகான விஷயம். ஸோ நோ டூ ஹார்ம். நிறைய நான் ஒர்க் பண்ணுறேன், நல்லா ஒர்க் பண்ணுவேன்னு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹார்ம் பண்ணுறது, உதவி செய்யலைனாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்கிறது, இட்ஸ் வெரி குட். எத்திக்ஸ், லீகல் இஷ்யூ யூ நோ வெரி வெல். ட்ரஸ்ட் வர்த்தி, I'm here for you, I'm here for you அப்படின்ற அந்த வேர்டை, it is very very important wherever you are working. So again another one is personality development. Time is not there, that's why I'm rushing up. Come out of your mental box. I request all the seniors and the legends, I'm asking you, just come out of the mental box, because always we used to say youngsters இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க, என்ன பெருசாக ஒர்க் பண்ணிட்டாங்க, நாங்கள் எவ்வளோ படித்தோம், எவ்வளோ ஒர்க் பண்ணோம், எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா, இந்த பசங்களாம் ரொம்ப வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறத தயவு செய்து யூ ஹாவ் டு ஸ்டாப். பிகாஸ் ஒன்லி ஒன் ரீசன், மௌலிவாக்கம் அப்போ ஹெல்ப் பண்ண, மௌலிவாக்கம் பில்டிங் இடிஞ்சு விழுந்தப்போ ஹெல்ப் பண்ண 99% ஆஃப் த பீப்புள் ஆர் ஃப்ரம் ஐடி, ரைட்? ஐடி கை தட்டணுமா இல்லையா, உங்களுக்காக தானே பேசின்னு இருக்கேன். தட் டு யங்ஸ்டர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணுற அத்தனை யங்ஸ்டர்ஸும் மௌலிவாக்கம் பில்டிங் விழுந்தப்போ ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் இந்த தானே புயல் அப்பயும். ஸோ டோன்ட் கிரிட்டிசைஸ் தம், ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் த மென்டல் பாக்ஸ். ஹவு டு வின் அதர்ஸ்னு ஒரு புக் இருக்குது, யூ ஹேவ் டு கோ த்ரூ தட் புக். அந்த புக்கில் சொல்கிறாங்க, whenever you are coming to the dais or whenever you are addressing somebody, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் பார்த்த உடனே டிசைட் பண்ணிடுவாங்களாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வெதர் இவங்க பேச போகிறாங்களா இல்லையான்னு. ஸோ 50% ஆஃப் த லிசனிங் கெப்பாசிட்டி வில் பி டிக்ரீஸ்ட் அப்படின்றத இந்த புக்கில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்காங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த வே யூ சிட், த வே யூ ஸ்டாண்ட், த வே யூ வாக் மீன்ஸ் லாட் வென் யூ ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி அதர்ஸ். ஐடி பீப்புளுக்காக வரும்போது இந்த ஸ்லைட் போடலாமான்றது எனக்கு சின்ன டவுட் இருந்தது. பட் டெஃபினட்டாக இஃப் நாட் ஐ தென் who I have to talk. அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய கல்ச்சரை எடுத்துகிட்டு போகிறது கூட நம்மளோட வெரி இம்பார்ட்டன்ட். 7-8 கண்ட்ரீஸ்க்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட் அண்ட் மோஸ்ட் ஐம் ட்ராவலிங். எங்கே போனாலும் நம்மளோட இந்தியன் கல்ச்சருக்குன்னு ஒரு தனி இது இருக்குது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றியது நமது கலாச்சாரம். ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறத அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், ரொம்ப முக்கியம். ஹிலாரி கிளின்டன் நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்க, ஹிலாரி கிட்ட, உங்களுக்கு இந்தியாவில் என்ன பிடிச்சது? டெக்னாலஜி பிடிச்சிருந்துங்களா, டெவலப்மெண்ட்டா, இல்லை வந்து தாஜ்மஹாலா, மதுரை கோவிலா, விவேகானந்தர் ராக்கான்னு கேட்டாங்க. ஹிலாரி கிளின்டன் வாஸ் டெல்லிங் ஒன்லி 3 things. ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ் வித் 3 things அப்படின்னாங்க. என்ன 3 things கேட்டாங்க? நம்பர் 1, ஷி வாஸ் ஸோ சர்ப்ரைஸ் வித் தி ஃபேமிலி சிஸ்டம். எப்படி ஒரு 70 வயசு தாத்தா 70 வயசு பாட்டியோட ஒன்றும் சேர்ந்துருக்கீங்க, 70 வருஷம் எப்படி இருக்க முடியும், 50 வருஷம் ஒன்றா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ரெண்டாவது, அந்த ஃபேமிலியில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கோவிலாக ஒரு ஃபேமிலியை பார்க்குறேன், ப்ளஸ் அதில் வந்து ஒரு கடவுளாக வந்து நான் அந்த வீட்டுடைய லேடிஸை பார்க்குறேன், ஒய்ஃபை பார்க்குறேன், நம்மளெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. தேர்டு ஒரு விஷயம் சர்ப்ரைஸ் பண்ணாங்க, 6 மீட்டர் துணியை எப்படி இவ்வளோ அழகாக ரேப் பண்ணியிருக்கீங்க உடம்புல அப்படின்னு சொன்னாங்க. சாரி கை தட்டிக்கணும் இல்லையா? குட். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறது நம்மளாக தான் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எரா. வி கான்ட் ஸ்டாப் சம்திங் லைக், but definitely we must teach our children what is the difference between westernization and modernization. I hope you all know that self-explanatory. Westernization is different, மேற்கத்திய கலாச்சாரம், but we need modernization. So definitely you must teach them what is westernization, what is modernization. We need modernization, we don't want westernization. Then flexibility, adaptability, I don't want to this one. Stress management. Prioritize your work, listening to music, emotions are like mixers. எப்பயுமே ஒரே மாதிரி எமோஷனில் இருந்தால் தான் ப்ராப்ளம். எப்பயுமே எரிஞ்சு விழுந்தா அக்ரெசிவ் பிஹேவியர், ரைட்? எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருந்தால் டிப்ரெஷன். இல்லை எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக ஓவர் எந்துவாக இருந்தால் மேனியா பேஷண்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஆல் அவர் எமோஷன்ஸ் ஆர் லைக் மிக்சரில் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸ்வீட் கரெக்டாக இருக்கும், காரம் கரெக்டாக இருக்கணும், துவப்பு கரெக்டாக இருக்கணும். ஸோ இட் ஷுட் பி லைக் எவ்ரி திங் ஷுட் பி இன் எ கிளியர் ரேஷியோ. Okay, avoid negative people. Reminiscence therapy is very very important. Reminiscence therapy அப்படின்னு சொன்னா recalling of your joyful event. இது பார்த்துட்டிங்களா? ரெண்டு ஹார்மோன் தான் நம்ம உடம்புல மேஜர் ஹார்மோன் we have. One is endorphin, another one is cortisol. Endorphinனா நெகட்டிவ், ஓகேங்களா?
நெகட்டிவ் ஹார்மோன். எப்பெல்லாம் நெகட்டிவ் ஹார்மோன் சுரக்கும்? யாரை பற்றி தப்பாக பேசும்போது, பின்னாடி பேக் டாக், அதெல்லாம் நெகட்டிவாக நினைக்கும் போது, நெகட்டிவான விஷயங்களை பார்க்கும்போது நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் இருக்கும். நெகட்டிவ் ஹார்மோன் ஆல் அவர் நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் ஷிங்க் பண்ணிடும். ஆனால் பட் என்டார்ஃபின்ஸ் அப்படின்றது பாசிட்டிவ் ஹார்மோன். எப்போ நம்ம உடம்புல சுரக்கணும்? நல்ல விஷயங்களை பேசும்போது, நல்ல விஷயங்களை கேட்கும்போது. எப்போல்லாம் இளையராஜா வந்து 80s வாசிக்கிறாரோ அதெல்லாம் என்டார்ஃபின்ஸ். நல்ல விஷயங்களை பார்க்கும்போது நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு. அப்போ யாருக்கெல்லாம் சீக்கிரமா டயபெட்டிக் சுகர் வேணாமோ அவங்க எல்லாம் ஆல்வேஸ் தே யூஸ் டு திங்க், தே ஹாவ் டு திங்க், டூ ஆல் குட் திங்ஸ், ஆல்வேஸ் ஸ்மைல் இன் யுவர் ஃபேஸ். ஈஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஈஸ்ட்ரெஸ் அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். எப்போ நைட்டு தூக்கமே வரல மேடம், நாளைக்கு செஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ பாசிட்டிவ். எப்போ ஏர்லி மார்னிங் தூக்கம் போச்சுன்னா தட் இஸ் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். யூ ஹேவ் டு கோ ஃபார் கவுன்சிலிங் ஆர் யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ நெகட்டிவ் ஏர்லி மார்னிங் ஸ்லீப் போகாமல் பார்த்துக்கிறது இட்ஸ் இன் யோர் ஹேண்ட். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் ஐ டோன்ட் வாண்ட். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், லவ் யோர் செல்ஃப், ஹெல்ப் யோர் அதர்ஸ். அதர்ஸ் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப அழகான விஷயம். சால்ட்டோட நான் எப்பயுமே கம்பேர் பண்ணுவேன். எவ்ரிபடி ஹேட் சிக்கன் பிரியாணி டுடே. வாட் அண்ட் ஆல் வி நீட் ஃபார் சிக்கன் பிரியாணி? சிக்கன் வேணும், ரைஸ் வேணும், இஞ்சி பூண்டு வேணும், தக்காளி வேணும், வெங்காயம் வேணும், எல்லாமே வேணும் இல்லைங்களா? எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படி குக்கர் இறக்கி வச்சுட்ட உடனே பார்க்குறோம் உப்பு போட மறந்துட்டோம். பிரியாணி நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. அவ்வளோதான், வாயில கூட வைக்க முடியாது. அதில் என்ன ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொன்னால், உப்பு அப்படின்றது அவ்வளோ ஹெல்ப்பையும் பண்ணிட்டு நமக்கு என்ன பண்ணுது அந்த உப்பு அப்படின்னா இருக்கிற இடத்துல காணாமே போயிடுது. அப்போ நான் இந்த ஹெல்ப் பண்ணுறேன் அந்த ஹெல்ப் பண்ணுறேன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு செய்யாமல் சைலண்ட்டாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது, அன்கண்டிஷனல் லவ் தெரியவே கூடாது. வி ஹாவ் டு பி லைக் சால்ட். யூஸ்வலாக லேடிஸ் அப்படி தான் இருப்போம் வீட்டில். குட். யாருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாருக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஜீசஸ் எத்தனை பேர் கிறிஸ்டியன்ஸ் இதில் இருக்கீங்கன்னு தெரியாது. ஜீசஸ் ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் கீழே வச்சு கையில் வச்சுட்டார், மற்ற ஆட்டுக்குட்டிலாம் கீழே விட்டுட்டார். அந்த ஒரு ஆட்டுக்குட்டி யாருன்னா வழி தவறி போன ஆட்டுக்குட்டி. இதில் தான் நீங்கள் இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஒவ்வொரு ஸ்வெட்டும் எல்லாருக்கும் கொடுக்கூடாது. ஹாஸ்பிட்டலில் நான் சொல்வேன், நல்ல ரிச்சான பேஷண்ட்டு, பணக்கார பேஷண்ட்டு, படித்த பேஷண்ட்டு எல்லாரும் சுற்றிப்பாங்க, நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு பேஷண்ட்டு அவங்க வீட்டில் வந்து அட்டெண்டர் கூட வரல, 4 நாளாக ட்ரெஸ் கூட மாற்றிக்கல, ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு தான் போய் ஹெல்ப் பண்ணணுன்றது ஐ யூஸ் டு டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ். யாருக்கு வேணுமோ வலிந்தவர்கள் நலிந்தவர்களை பார்த்துக்கணும். ஆல்ரெடி ரிச்சா இருக்கவங்க, ஆல்ரெடி நல்லா இருக்கவங்க, நல்ல மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்டே லீடரா போட்டு அவளை எம்பவர் பண்றது இட்ஸ் நாட் அவர் டியூட்டி. லீஸ்ட் மார்க் எடுத்து கவுன்சிலிங்ல கடைசியா வர ஒரு பொண்ணை பாஸ் பண்ண வைக்கிறது தான் குட் டீச்சரோட ஒர்க். ஐ பிலீவ் இன் தட். ஸோ தட் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இது ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். நான் ஜப்பான் போயிருந்தேன், 2 ஸ்லைட் மட்டும் அலோவ் பண்ணுங்க. ஜப்பானில் வந்து என்னோட 2 months ட்ரைனிங். திஸ் இஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், யங் ஏஜில் வாட் இஸ் யுவர் ட்ரீம் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிறது ஐ வாண்ட் டு பிகம் மல்டி மில்லியனர். 40 years வரைக்கும் ஓடி ஓடி வேலை செய்வோம். கூடவே சேர்ந்து அல்கஹால், லிக்கர், நோ எக்ஸசைஸ், ஃபாஸ்ட் ஃபுட். எதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணுவோம்? அல்கஹால் சாப்பிடுவாங்க, லிக்கர் சாப்பிடுவாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவாங்க. ஸோ கூட சேர்ந்து ஒபேசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக். 40 yearsல மறுபடியும் எப்படி இருப்பாங்க? அதே ஹைப்பர் டென்ஷனுக்கு அந்த சம்பாரிச்ச காசு எல்லாத்தையும் செலவு பண்ணுவாங்க. 60+ல அப்பாடா நான் அவ்வளோ சம்பாரிச்சனே, நான் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போனால், மறுபடியும் டயபெட்டிக்கு, டோட்டலாக ரீனல் ஃபெயிலியருக்கு, பைபாஸ் சர்ஜரிக்கு செலவு பண்ணிட்டு கையில் காசு இல்லாமல் இருப்பாங்க. திஸ் இஸ் நாட் அ பென்னி சேவர், கரன்சி லூசர் அந்த குரூப்பில் இருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வி ஷுட் நாட் டூ தட். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஸ்பெண்ட் மோர் மணி ஃபார் யுவர் எக்ஸசைஸ். வீட்டில் ஹோம் ஃபுட், நோ ஃபாஸ்ட் ஃபுட், நோ லிக்கர், அல்கஹால், இதெல்லாம் மணி சேவ் பண்ணி நம்மளோட ரிட்டையர்டு லைஃபை ஜாய்ஃபுல் லைஃபாக இருந்துக்கணும். இதெல்லாம் ஜப்பானில் எடுத்த பிக்ஸு, நோ டைம். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸுங்க. வி நோ எவ்ரி திங், நமக்கு எல்லாமே தெரியும். பட் டிஃப்ரென்ஸ் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 14 inches. மைண்டு சொல்கிறத கேட்குறதா, பிரெயின் படித்ததை நம்ம கேட்குறதா, இல்லை மனசு சொல்கிறத கேட்குறதா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹியர் வி ஹேவ் டு சி. இந்த பார்த்துக்கோங்க, நாலேஜ், ஆட்டிடியூட் அண்ட் ப்ராக்டிஸ். Whenever we have knowledge, we know very well that we have to walk for 40 minutes. Smiling இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நோஸ் ஆஃப் த டாக்டர்ஸ் knows very well that smoking causes lung cancer. But many doctors are smoking. ஏன் they can't put it in the practice? Because the reason is நடுவில் இருக்கிற attitude is missing. நாலேஜ் இருக்கு எனக்கு, ஆனால் ப்ராக்டிஸில் போட முடியல. வேர் வி ஆர் மிஸ்ஸிங் இன் த சென்ஸ், வி ஆர் மிஸ்ஸிங் இன் தி ஆட்டிடியூட். அப்போது அதனால தான் அந்த நடுவில் இருக்கிற ஒரு ஸ்லைட் போட்டிருக்கேன் பாருங்க. ஆல்வேஸ் நம்மளை லீட் பண்ணுறது ஹார்ட்டாக தான் இருக்கணும்.
நம்ம படித்த படிப்பு, நம்மளுடைய கௌரவம், நம்மளுடைய எல்லா விஷயங்களும், போஸ்ட்டு, பதவி அத்தனையும் பின்னாடியில் கேரியரில் பின்னாடி உட்கார வச்சுட்டு மனசு சொல்கிற மாதிரி போனால் இட் வில் பி வெரி குட். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நாலேஜ், ஆட்டிடியூட், ப்ராக்டிஸ். whenever you are teaching your own students, talk about knowledge and practice as well as along with the attitude. This is the top 10 message you are going to carry, take home message. இவ்வளோ நேரம் நம்ம பேசுறது கூட முக்கியம் இல்லை. என்ன மேடம் இவ்வளவும் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம், ஸ்மைலிங்காக இருக்கும், நல்லா கம்யூனிகேட் பண்ணுறோம், பெரிய டாப்பராக இருக்கும், நீங்கள் எல்லாமே சொன்னீங்கனாலும் ஒரு டாப் 10 ரீசன்ஸ்க்காக we have to appreciate ourselves. நான் ஒவ்வொன்றும் சொல்லும் போது டெஃபினட்டாக ஐ நீட் அப்ளாஸ் ஃப்ரம் யூ பிகாஸ் we are thanking to the God. கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்கான 10 ரீசன் நான் வச்சிருக்கேன். இதில் யாராவது கடவுள் கும்பிடாதவங்க இருந்தால் இயற்கைக்கு, நேச்சருக்கு நன்றி சொல்லிக்கோங்க. ஓகே, நம்பர் 1 இஸ் you are the winning gene by birth itself. You are all winning. ஏன் வின்னிங் ஜீன் சொல்லிக்கிறேன், ரீசன் சொல்கிறேன். பில்லியன்ஸ் ஆஃப் அப்பாவுடைய ஸ்பெர்ம், நம்ம அப்பாவுடைய ஸ்பெர்மு பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வருதுங்க. அதில் ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் ஓவமோட சேருது. பை பர்த் இட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து வின் பண்ணுற ஸ்பெர்ம் அப்பாவோடது, நம்ம அப்பாவோடது. அம்மாவோடது 30,000 கருமுட்டையிலேருந்து ஓவம், ஒரே ஒரு கருமுட்டை மட்டும்தான் அந்த மந்த்து மெச்சூர் ஆகுது. பை ஓவமும் ஸ்பெர்மும் பை பர்த் இட் செல்ஃப் வின் பண்ணி தான் நம்ம இந்த உலகத்துக்கு உயிரினமாக வந்திருக்கோம்ல. கை தட்டணும் இல்லையா, கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சே தேங்க் டு காட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் யூ ஆர் த பெஸ்ட் கிரியேச்சர் இன் திஸ் வேர்ல்டு. நம்ம ஏஜில் இருக்க நிறைய பேருக்கு கண்ணு தெரியல, காது கேட்கல, வாய் பேச முடியல, நம்மளே பார்க்குறோம் எத்தனை பேர். அதை விட முக்கியம் மென்டலி ரிட்டார்டட் சைக்காட்ரிக் பேஷண்ட்டாக சுற்றிட்டு இருக்காங்கல்ல. பட் கடவுள் நமக்கு அத்தனையும் கொடுத்துருக்காரு, கண்ணு கொடுத்துருக்காரு, வாய் கொடுத்துருக்காரு, எல்லாமே நல்லா கொடுத்துருக்காரு, ப்ளஸ் மூளை கூட நல்லா வச்சிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு காட். சே தேங்க்ஸ். போதும் போதும்னு சொல்லுங்க. யூ ஆர் ஸ்டில் அலைவ். நேற்று பார்த்தங்க, ஆனால் இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருங்க. நேற்று பார்த்தோம், இன்னைக்கு ஐசியூவில் டெத்து அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்கும் நம்மளை உயிரோட வச்சிருக்காங்க. ப்ளஸ் இந்த ஐசிடி அகாடமியோட நம்மளோட ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ற அளவுக்கு கடவுள் நம்மளை ஸ்டில் வி ஆர் அலைவ். சே தேங்க்ஸ் டு காட். எப்பயுமே நான் சொல்லுவேன், 2 இடங்கள்ல மட்டும்தான் நம்ம வந்து லெசன் கற்றுக்கலாம். நம்பர் 1 இஸ் இன் இது ஐசியூ வார்டு, இன்னொன்று சாவு வீடுன்னு சொல்லுவேன், ஃபெனரல். 2 இடத்துல மட்டும்தான் நம்ம லெசன் கற்றுக்க முடியும். நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, அங்கே போனால் அவ்வளோ பாடம் கற்றுக்கலாம். என்னவோ நம்ம 100 இயர்ஸ்க்கு இருக்கிற வரைக்கும் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நிறைய கெடுதல் செஞ்சு கெட்டது பண்ணி ஏதாவது பண்ணி கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லெசன் கற்றுக்கிற ஒரே இடம் அதுதான். ஸோ ஸ்டில் வி ஆர் லிவிங் இன் அ பியூட்டிஃபுல் பிளானட், இல்லையா, அழகான பிளானட். இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் படித்தா நம்ம அப்பா கிடைக்காத வாய்ப்புகள், தாத்தா பாட்டி கிடைக்காத வாய்ப்புகள் நமக்கு கிடைச்சிருக்குது. நம்ம லைஃப் சம்திங், அவர் லைஃப் இஸ் ட்ரீம் டு மெனி பீப்புள். நம்மளோட 10th படித்தவங்க அத்தனை பேரையும் பாருங்க, நாட் எவ்ரிபடி, எல்லாருமே டாப்பர்ஸ் கிடையாது. +2 படித்தவங்க எல்லாருமே டாப்பர்ஸ் கிடையாது. நம்ம தெருவில் இருக்கிறவங்கலேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஆஃபீஸ்லேருந்து, நம்ம ஆஃபீஸில் பெருக்கிற ஆயமாக்கு கூட நம்மளோட லைஃப் வந்து ட்ரீம். இவங்கள மாதிரி நான் ஆகலையே அப்படின்றதுக்கு. ஸோ அவர் லைஃப் இஸ் ட்ரீம் டு மெனி பீப்புள். சே தேங்க்ஸ் டு காட். ஸோ யூ ஆர் லவபிள். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எல்லாரும் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ளஸ் செல்ஃப் லவ், நம்மளே லவ் பண்ணுறது. வி ஹாவ் லவபிள் பீப்புள் ஆல்சோ. தென் யூ ஆர் ஸ்ட்ராங், பியூட்டிஃபுல், யூ ஆர் கம்பேஷனட், யூ ஆர் இன்டெலிஜென்ட், யூ ஆர் த பெஸ்ட். யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது கேட்கணும், வை ஐ ஆம் த பெஸ்ட். ஐசிடி ப்ரோக்ராம்க்கு இந்த ஹாலில் உட்கார்ந்து இருக்கிறதால யூ ஆர் ஆல் த பெஸ்ட். இல்லை மற்றவங்களா லூசர்ஸ் வெளியில் இருக்காங்க. ஸோ நோயிங் இஸ் நாட் எனஃப், வி மஸ்ட் அப்ளை. வில்லிங் இஸ் நாட் எனஃப், வி மஸ்ட் டூ இட். இஸ் அக்கார்டிங் டு த கோத்தே. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் கிடையாது, நாளையிலேருந்து ஆஃபீஸ் போகும்போது சிரிச்சுட்டே இருக்கணும். கம்யூனிகேஷன் வாங்க போங்கன்ற பெஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹெல்ப் பண்ணும்போது சால்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணணும், எல்லா விஷயங்களும் சொல்லணும். பாரதியார் கவிதை சொல்கிறதுக்கு நேரம் இருக்குதான்னு தெரியல. ஆர்கனைசர் எங்க 2 minutes முடியாதுன்னு சொல்லிட்டார். பாரதியார் பிடிக்கலன்ட்டாரு. பாரதியார் ஒன்று மட்டும் சொல்லிடுவா. பாரதியார் ப்ளீஸா? குட், தேங்க்யூ ஸோ மச். பாரதியார் சொல்றாரு, தேடி சோர்நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி பிறர் வாட பல கொழுஞ்செயல்கள் புரிந்து நரைகூடி கிழ பருவம் எழுதி கொடுங்கூற்றிக்கிறேன பின்மாயும் வெறும் வேடிக்கை மனிதர் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு கேட்கிறாரு பாரதியார்ல. எதுக்கோ கோவப்படுறமே, பாரதியார் மட்டும்தான் கோவப்படுறாரு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையில் ஜகத்தினை அழித்திடுவோம். என்ன ஒரு மனுஷனுக்கு கோவம் பாருங்களேன். சாகும்போது அவருடைய கர்வம், அவருடைய கண்ணில் இருக்கிற கர்வம் பாருங்க. உண்மை, ஏழ்மையிலும் நேர்மை. சாகும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, மதம் பிடிச்ச யானை கிட்ட நீங்கள் போறீங்களே, அந்த யானை உங்களுக்கு தெரியலையா மதம் பிடிச்சதுன்னு. அன்னைக்கும் சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்கிறார், எனக்கு தெரியும் யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு, ஆனால் யானைக்கு தெரியல வந்தது பாரதி என்று அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ அழகான கர்வம் பாருங்க. நிறைய இருக்குது பாரதியார் பற்றி பேசுறதுக்கு, எனக்கு டைம் கிடையாது. இது உமன்ஸ் டே மெசேஜ். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் மெசேஜ் யூ ஆர் கோயிங் டு கேரி ஹோம், டேக் ஹோம் மெசேஜ். ஒரு தடவை எல்லாருமே படிச்சுக்கலாமே. படிச்சு முடிச்சிட்டிங்களா? ஓகே இல்லை? ஸோ
படித்து முடிச்சிங்களா? புரிஞ்சுதா? புரிஞ்சுருந்தா எல்லாரும் கை தட்டி இருக்கும். இன்னைக்கு அறிக்கை கொடுத்ததுக்காக say thanks to God. So thank you so much. Love you all. Thank you so much for the organizer for giving me this opportunity. Your knowledge should destroy ignorance. But if knowledge is not destroying ignorance, and if knowledge is protecting ignorance, that is not knowledge. 3% of India is Tamil. You know that? I mean, I did the research. 3% of India is Indian population, and 3% of that 3% is Tamil Brahmin. And so they are like, they consider themselves very, very pure. They think like they're like pure ghee, like they are. நம்ம எந்த ப்ராபபிலிட்டியில் ஒரு காலேஜை மார்க்கெட் பண்ணுறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு, வேறஸ் வெளியில் போகும்போது நான் லேப்டாப் தரேன், நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறேன், காலேஜுக்கு பிராண்டிங் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கேருந்து பிராண்டிங் வரும்? படிக்கிற 2000 பேரும் ஸ்கூலில் வெளியில் போயிட்டு தப்பாக பேசினாங்கன்னா